கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில நெறைய ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் இல்ல, அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மளால மேற்கொள்ளவே முடியல இல்லையா? எங்க பார்த்தாலும் அடைக்கப்பட்ட கதவுகள் இல்லையா? இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளிய வருவேன்? இந்த பிரச்சனைய என்னால சால்வ் பண்ண முடியுமா? அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு நெறைய நேரத்தில என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து முடங்கி போயிருக்கிறோம் இல்லையா? எதனால இந்த பிரச்சனைய நம்மளால சால்வ் பண்ண முடியலன்னா, இது வந்து நம்மளுடைய மனுஷீகமான ஞானத்தினால இல்லையா? இந்த உலக பிரகாரமான ஞானத்தினால, நமக்கு தெரிந்த மனிதர்களை கொண்டு இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண முடியும்னு நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ராப்ளம் நம்மளால சால்வ் பண்ணவே முடியாது. ஏன்னா, கடவுள் பார்த்துக்கொண்டே இருக்காரு. என்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட வருவான்? இல்ல அவனுக்கு ஒரு தேவை இருக்கு. அவனுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கிறான். அவன் என்னைக்கு என்கிட்ட வருவான்? நான் அவனுக்கு என்ன பண்ண போறேன்? ஒரு பெரிய வழிய காமிக்க போறேன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு இல்லையா? அழகான வசனம் இருக்கு. நீங்க வாசிச்சு பாருங்களேன். எரேமியா 33:3 நான் அத வாசிக்கிறேன். "என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்." இல்ல எவ்வளோ பெரிய வசனம் பாருங்க. "என்ன நோக்கி கூப்பிடுப்பா. நான் உனக்கு வழிய சொல்றேன்." இல்ல அதுக்காக கடவுள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? நம்மலாம் கடவுள்லாம் கூப்பிடுறதில்ல. நம்ம பார்த்துக்கலாம் கடவுள் நான் பார்த்துக்கிறேன். நீங்க சும்மா இருங்க. நீங்க கொஞ்சம் சைலன்ட்டா இருங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நம்ம சுயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். கடைசி வரைக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே முடியாது இல்லையா? ரொம்ப முக்கியமானது வந்து யாருக்கு அவரோட வழிகள சொல்லுவாராம்? நான் அதுக்கும் இன்னொரு வசனம் இருக்கு. நீங்க வாசிச்சுறேனே. சங்கீதம் 103:7 அவர் தமது வழிகளை மோசேக்கும், தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார் இல்லையா? மோசேக்கு தான் வழிய சொல்லுவாராம். இல்ல. ஏன்னா, நம்ம மோசே மாரி மாறணுங்க. இல்லையா? மோசே எப்படி இருந்தாரு? இல்லையா? கடவுளோடு இருந்தார். கடவுளோட இருதயத்துக்கு ஏற்ற மகனா இருந்தார். கடவுளோடு ஒன்றி இருந்தார். கடவுளோட முகத்த பார்க்கிறவரா இருந்தார். இல்லையா? அவர பார்க்கணுங்கிற அந்த வாஞ்சை, இல்ல எங்க அப்பா கூட இருக்கணும். எங்க அப்பாவோட இருதயம் எத செய்யுது? எங்க அப்பா என்ன நினைக்கிறாரு? அதையே வாஞ்சிக்கிட்டு இருந்தார். இல்லையா? அதையே செஞ்சுகிட்டு இருந்தார். நம்மளுக்கு அப்படிதான். நம்ம என்னைக்கு நம்ம தேவனோடு அந்த அப்பா, மகன்கிற உறவுக்குள்ள போறோமோ, இப்பதான் வந்து அவருடைய வழிய வந்து நமக்கு காண்பிப்பார். இல்லாம